بسم الله الرحمن الرحيم إن الحمد لله எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்னும் இறை தூதராக ஆக்கப்பட்ட பின்பும் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பொதுக்கூட்டம், மாநாடு போன்ற அவைகளில் பேசப்படுகின்ற பல மணி நேர உரைகளாக இருந்தாலும் இது பெருநாள் உரையாக இருப்பதால் சுருக்கமாக இதனுடைய செய்தியின் கருவுக்கு நாம் வந்துவிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னும் பின்னும் என்பதை சொல்வதை விட இன்னும் பொருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வருவதற்கு முன்னும் பின்னும் என்று சொல்லலாம். தங்களுடைய 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இறக்கி அருளப்படுகிறது. அந்த இறை வசனங்கள் இறக்கி அருளப்படுவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், மக்களே நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் மனிதர்களுக்கும் இறை தூதருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். அந்த வித்தியாசம் தான் யூஹா இலைய, எனக்கு இறை வசனங்கள் இறக்கி அருளப்படுகிறது என்று சொன்னார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இறை செய்தி வந்ததற்கு பிறகு அதை இந்த மக்களிடத்திலே எடுத்துரைத்ததற்கு பிறகு அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை நாம் பார்த்தால் ஏராளமான படிப்பினைகளை அறிந்து கொள்ளலாம். முதலிலே அந்த படிப்பினைகளை செல்வதற்கு முன்னால் இன்றைய கால முஸ்லிம்களும் அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய 2 வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய மாமரை திருக்குரானை கையிலே பொக்கிஷமாக ஒட்டுமொத்த 114 அத்தியாயங்களும் 30 ஜுசுக்களும் வடிவமைக்கப்பட்ட நிலையில் கையில் வைத்திருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு எந்த ஒரு இறைவசனமும் அவ்வப்போது இறங்கும், அதை தங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வார்கள். ஆங்காங்கே சில வசனங்கள் இறக்கும். அப்படிப்பட்ட இறக்கப்படுகிற வசனங்களை பிற்காலத்தில் தான் 23 ஆண்டு காலத்தினுடைய நெருக்கத்தில் தான் முழுமையாக்கப்பட்டதை தவிர தொடக்க காலகட்டத்தில் ஆங்காங்கே 1-2 வசனங்களை வைத்துத்தான் இந்த சஹாபாக்கள் மாறினார்கள். அதே போல நாமெல்லாம் வாழையடி வாழையாக முஸ்லிம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம் தாய் தகப்பனார் முஸ்லிம், எனவே அவருக்கு பிறந்ததால் நாமும் முஸ்லிம். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள் தான் 90% பேர். ஆனால் அவர்களுடைய காலத்தை பார்த்தால் தங்களுடைய 20வது வயதிலோ 30வது வயதிலோ 50வது வயதிலோ இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருப்பார்கள். அப்ப லாஜிக்கா நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவரிடம் குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களும் கையில் இருக்கின்றது. இவன் இந்த மார்க்கத்தை பற்றி அதிகம் தெரிந்திருப்பானா, அல்லது ஒருவரிடம் 5-6 வசனங்கள் இருக்கின்றது, அவர் மார்க்கத்தை பற்றி அதிகம் தெரிந்திருப்பாரா? ஒருவரிடம் நபிகளாருடைய பொன்மொழிகள் 1-2 தெரிகிறது, இவர் மார்க்கத்தை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? அல்லது ஒருவரிடம் புகாரி, முஸ்லிம், நசை, திர்மிதி, அபூதாவுத் என்று ஏராளமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை தொகுப்பாக புத்தகமாக கையில வைத்திருக்கிறார்கள், இவர்கள் அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நாம தெளிவா என்ன சொல்லுவோம்? நாம குர்ஆனுடைய மொத்த வசனங்களை வைத்திருப்பவர்கள் தான் அதிக ஞானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஹதீஸ்களுடைய மொத்த தொகுப்பை பெற்றவர்கள் தான் அந்த மார்க்கத்தை விளங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஒருவர் இஸ்லாத்துக்கு இப்பொழுது வருகிறார், வந்து 1 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. இவரிடத்தில் உள்ள தாக்கம், கொள்கை உறுதி, அவரிடத்தில் உள்ள மார்க்க அறிவு அதை விட இன்னொருவர் வாழையடி வாழையாக இஸ்லாத்தில் இருக்கிறார், இவரிடத்தில் அதிகம் இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்தாலும் என்ன சொல்லலாம்? இல்ல, புதிதா வந்தவரை விட வாழையடி வாழைவா இருந்தவர்களுக்கு தான் வந்திருக்கும் என்றுதான் நம்ம லாஜிக்கா சொல்லுவோம். இதையெல்லாம் தகர்த்தெறிகிற முறையாக, இதையெல்லாம் காலி பண்ற மாதிரி ஒரு மாற்றத்தை அந்த சஹாபாக்கள் காலத்தில் நம்ம பார்க்கலாம். என்னவென்று சொன்னால்,
நாம் பெற்றிருக்கிற அளவிற்கு குர்ஆனை மொத்த பெட்டகமாக பெற்றிருக்காவிட்டாலும் நாம் இஸ்லாமியர்கள் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிற அளவிற்கு பல ஆண்டுகள் முஸ்லிம்கள் என்று பறைசாற்றிக் கொண்டு இருக்காமல் அவர்கள் இருந்தாலும் கூட அந்த சஹாபா பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தார்கள், அருளப்பட்டதற்கு பிறகு எப்படி மாறினார்கள் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்திலே பல குலங்களாக, கோத்திரங்களாக, கிளைகளாக பிரிந்து ஏற்றத்தாழ்வு கருதி தீண்டாமை என்ற அந்த வெறிச்செயலோடு மூழ்கி கிடந்த சமுதாயமாக இருந்தார்கள். கருப்பன் என்று ஒரு பக்கம், அவன் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், அவன் நமக்கு அடிமைக்கு சமமானவன். வெள்ளையன் ஒரு பக்கம் இருக்கிறான், அவன் தான் நம்மை மதிக்க வேண்டும், மதிப்பதற்கு தகுதியானவன். அதே போல அரபி மொழி நன்கு பேசக்கூடியவன், இவன் தான் உயர்ந்தவன். அரபி மொழி பேசாதவன் அவன் தரங்கட்டவன், அவன் ஊமைக்கு சமம் என்றெல்லாம் மொழியாலும் இனத்தாலும் நிறத்தாலும் தீண்டாமையினுடைய உச்சாணி கொம்பிலே திளைத்திருந்த அந்த சஹாபாக்கள் என்றைக்கு இந்த இறை வசனத்தை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தார்களோ, ஏற்றுக்கொள்ள முன்வந்தார்களோ, இறை வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய புரட்சியை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த புரட்சியை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே அழகான முறையிலே சிலாகித்து சொல்கின்றான். இந்த இறை வசனம் வருவதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த இறை செய்தி வந்ததுக்கு பின்னாடி நீங்க எப்படி மாறினீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த திருக்குர்ஆனுடைய மாற்றம் தான், அந்த வருகை தான், இறைக்கு அருளப்பட்ட முறைதான் உங்களிடத்தில் மிகப்பெரிய சமுதாய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வசனங்கள் கொண்டிருக்கிற இந்த திருக்குர்ஆனாக இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கயிறுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹ், இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு. தர்ஃபுஹு பியதில்லாஹ், இந்த கயிறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். கயிறுக்கு ரெண்டு முனை இருக்கும், ஒரு முனை அல்லாஹ்வின் கையிலே இருக்கின்றது, தர்ஃபுஹு பி ஐதீக்கும், இன்னொரு முனை உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது எப்படி குர்ஆன் கயிறாக இருக்கிறது, அது எப்படி ஒரு முனை அல்லாஹ்வுக்கும் இன்னொரு முறை மக்களுக்கும் இருக்கிறது என்று கேட்டால், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு முனையில் அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வெளிவந்திருக்கிறது, எனவே அந்த தொடர்பு இருக்கிறது. இன்னொரு முறை அதை நாம் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அந்த கயிறு நம்மோடு இணைந்து கொள்கிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லன் ததில்லு அன் தமஸ்ஸகு, நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலத்திலும் வழி தவற மாட்டீர்கள். அப்படிப்பட்ட கயிறாக இருக்கின்ற குர்ஆனை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வா தஸிமு, உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பி ஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை, திருக்குர்ஆனை, ஜமீஅன், எல்லாரும் இந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு, பற்றி பிடிப்பதற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அழைப்பு பிரகடனத்தை செய்கின்றான். அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா, வலா தஃபர்ரகு, நீங்கள் இந்த கொள்கையை நோக்கி, குர்ஆனை பின்பற்றுவதை நோக்கி நீங்கள் வந்து விட்டீர்களானால் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். என்ன சொல்கின்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் பொழிந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதான், இந்த இறை செய்தி வருவதற்கு முன்னால் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், எதிரிகளாக இருந்தீர்கள், விரோதிகளாக இருந்தீர்கள், சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமாக சமுதாயம் இருந்தார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை அவன் ஏற்படுத்தி கொடுத்தான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, தன்னுடைய அருளால் உங்களை சகோதரர்களாக மாற்றி செய்தான். இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுடைய கயிறாக இருக்கின்ற இந்த திருக்குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அத வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான், இந்த இறை செய்தி வருவதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தினுடைய விளிம்புல நின்னுகிட்டு இருந்தீங்க, திரும்பினாலோ தடுக்கி விழுந்தாலும் நரக படுகொலி, அந்த அளவுக்கு இருந்தீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் நரகத்தை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருந்தது. ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அதன் அல்லாஹ் தஆலா உங்களை அந்த நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த ஞானம், இந்த இறை வசனம், இறை செய்தி வருவதற்கு முன்னால் எந்த தீண்டாமையிலே அந்த சஹாபாக்கள் மூழ்கி திளைத்தார்களோ, இறை செய்தி வந்ததற்கு பின்னால் தீண்டாமையை தகர்த்தெறிகின்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள். எப்படிப்பட்ட மாற்றம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கமா நகரத்திலே வெற்றி கொள்கிறார்கள். காபத்துல்லாவிலே முதல் முறையிலே பாங்கு சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததற்கு பிறகு
அந்த பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு ஏறி நிற்கும் பொழுதுதான் சிலர் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், ஹாதல் அப்துல் அஸ்வத் யுஅத்தின், இந்த கருப்பு அடிமையா பாங்கு சொல்றது என்று ஒரு தீண்டத்தகாதவரை போன்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இறைவசனத்தை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீண்டாமை உடைப்பதற்காக எடுத்து வைத்த இலக்கணம் என்ன தெரியுமா? உங்களை நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம். நீங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கானவர் இருந்தாலும் சரி, நீங்க அத்தனை பேரும் ஒரு தாய் தகப்பன் மூலமாக வந்தவர்கள். நம்ம அனைவருக்கும் ஒரு தாய் தகப்பன் மட்டும்தான். அந்த ஜோடியிலிருந்து தான் உலகம் பிரிந்திருக்கின்றது. வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களில் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டிக்கொள்ள வேண்டும், கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான், அறிமுகத்திற்குத்தான் பல கிளை கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோமே தவிர தீண்டாமைக்காக இல்லை, உயர்வு தாழ்வு பேசுவதற்காக இல்லை. இன்ன அக்கிரமக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சங்கைக்குரியவர்கள், கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? இந்தல்லாஹி அத்காக்கும், இறைவனிடத்தில் பயபக்தி உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களே தவிர உங்களிடத்திலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எதை வைத்து நீங்கள் பிரிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு ஏழையை கூட உயர்வாக நினைக்கலாம். இறையச்சம் இல்லை என்றால் அவன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் தாழ்மையாக்கப்பட்டு விடுவான். ஒரு உயர்ந்த குலத்திலிருந்து பிறந்தவன் பாவியாக இருப்பானே, ஆனால் அவனுடைய குலத்தின் காரணமாக சொர்க்கம் அவனுக்கு கிடைக்காது. அவன் பாவத்தின் காரணமாக நரகத்திற்குத்தான் போவான். ஒருவனுடைய தாழ்ந்த குலம் என்று மக்களால் துச்சமாக கருதப்படுகின்றது, ஆனால் அவனுடைய செயல் உயர்வாக தெரிந்தால் அதை அல்லாஹ் தஆலா மதிப்பான். எப்படி தெரியுமா? இந்த இறைவசனம் இறக்கியறப்பட்டதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால் அவர்களே, உங்களுடைய கால் ஓசையை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மேராஜுக்கு சென்றிருக்கிறார்கள், 7 வானங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சொர்க்கம் நரகம் பின்னால் எப்படி இருக்கும், எப்படி உலகமாந்தர்கள் அதிலே இருப்பார்கள், சொர்க்கத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள், நரகத்தில் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு சிறிய ஒரு ரிகர்சல் முன்னறிவிப்பாக காட்டப்படுகிறது. அந்த முன்னறிவிப்பில் தான் பிலால் அவர்களே, உங்களுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்துல கேட்டனே, அப்படி என்ன நல்ல காரியம் பண்ணீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு சுன்னத்தை அவர் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதெல்லாம் நான் ஒழு செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் 2 ரக்காத் தொழுது விடுவேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க, ஒழு செய்து அதை அழகான முறையில் செய்து 2 ரக்காத் தொழுவானே ஆனால் அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த அடிப்படையில நான் ஒழு செஞ்சுட்டமே 2 ரக்காத் தொழுகலாமே என்று நான் தொழுது விடுவேன் அப்படின்னு சொன்னதன் காரணத்தினால் இவர் தாழ்ந்தவராக அந்த மக்களிடத்தில் கொத்தடிமையாக நடத்தப்பட்டிருந்தாலும், கருப்பு இனத்தை சார்ந்தவர் என்று பிற்படுத்தப்பட்டிருந்தாலும், இந்த இறைவன் இவரை அல்லாஹ்வுடைய பார்வையில் இறையற்றவனாக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்தினால் அவருடைய காலடி ஓசையை அல்லாஹ் சொர்க்கத்துல கேட்க வச்சானா இல்லையா? எத்தனையோ உயர்ந்த மக்களுக்கு இடையிலே, குறைசி கூட்டத்தார்களுக்கு இடையிலே இந்த பிலால் அவர்களுக்கு வந்த நற்செய்தி வேறு யாருக்காவது வந்ததா? யோசித்து பாருங்கள். இஸ்லாம் அந்த தீண்டாமையை தகர்த்தெறிந்த ஒரு மார்க்கம் என்பதை உணர்ந்த அந்த சஹாபா பெருமக்கள், அதற்கு முன்னாடி அடித்து திரிந்தவர்கள், வெட்டி திரிந்தவர்கள், அதனால் பிரிந்து வாழ்ந்தவர்கள், அதற்கு பிறகு இறை வசனத்திற்கு பிறகு எப்படி மாறினார்கள் தெரியுமா? தன்னுடைய சுபாவத்தையே மாற்றிக்கொண்டார்கள். எப்படி மனப்பூர்வமா ஏற்று சொல்றாங்க தெரியுமா? இந்த அபூபக்கர் அவர்கள் எங்களுக்கு தலைவராக இருந்தார், இதோ இந்த பிலால் இருக்கிறாரே இப்பொழுது அவர் எங்களுக்கு தலைவராக இருக்கிறார். இந்த பிலால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் நல்லவர், கண்ணியத்திற்குரியவர், எனவே இவர் எங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார், நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம் என்று வந்தார்களே, அந்த அளவிற்கு தீண்டாமை ஒழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை செய்தி வருவதற்கு முன்னால் மது கோப்பைகளிலே மிதங்கிக் கொண்டிருந்தவர்கள், குடிகாரர்களாக சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள், அந்த பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து அதிலிருந்து ஒரு திராட்சை மதுபானத்தை தயாரிப்பது போல பேரிச்சை மதுபானங்களை எடுத்து அதை பீப்பாய்களாக பெரிய பெரிய பாத்திரங்களாக நிறைத்து தன் குடும்பத்திலே வைத்துக் கொண்டு குடிக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்தவர்கள், அது பாவம் என்றும் உயிரை நாசப்படுத்தக்கூடிய சேதாரமாக்கக்கூடியது என்றும் உணர்ந்து அந்த பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறைவசனம் வருகிறது, இன்னமல் ஹம்ரு, இந்த மது, வல் மைசுரு, சூதாட்டம், வல் அன்சாபு வல் அஸ்லாமு, இந்த குறிக்கு பார்க்கக்கூடிய அம்புகள், பலி பீடங்கள், இதுவெல்லாம் ரிஜிசு மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியமாக இருக்கிறது சொன்ன மாத்திரத்துல உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மது குடிப்பது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டு விட்டது.
அது பாவம் என்று சொல்லப்பட்டு விட்டது. இந்த உலகத்திலே மது குடிக்கக்கூடியவர்கள் ஈமானை இழந்து விடுவார்கள், நாளை வறுமையிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். எனவே நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற ட்ரம்களாக நிறைக்கப்பட்டிருக்கிற இந்த மது கோப்பைகளை எல்லாம் தூக்கி வெளியே கொட்டுங்க என்று சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே மதினமா நகரத்தினுடைய கடை கோடிகளில் இருந்தெல்லாம் வழிந்து ஓடக்கூடிய ஆறுகளாக மது கொட்டப்பட்டது என்கின்ற ஒரு மாற்றம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே தெரிகிறது என்றால் இது என்ன ஏற்படுத்திய புரட்சி? திருமறை குர்ஆன், அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கியருளப்பட்ட இறை வார்த்தை ஏற்படுத்திய ஒரு புரட்சி. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதை என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நம்மிடத்திலே ஒரு புகைப்பழக்கம், ஒரு குடிப்பழக்கம் இருந்தால் இந்த மாற்றத்தை நாம் காண்பிருப்போமோ? நாம ஒரு பரம்பரை முஸ்லிம் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனா குடிகாரலா இருந்தோம் வைங்க, அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறான்னு சொன்னா இந்த மாற்றம் நம்முடைய உள்ளத்துக்கு வருதா, பண்படுத்துதா, அல்லது தன்னுடைய பாவத்திலிருந்து திருந்தணுங்கிற எண்ணம் நம்மளை தக்க வைக்குதா? இல்ல. ஆனால் அவர்களுடைய இறையச்சம் என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், நரக படுகொலையிலே பொசுக்குவான் என்கின்ற அச்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. யாரையெல்லாம் திருமணம் முடிக்கலாம், யாரையெல்லாம் திருமணம் முடிக்க கூடாது என்கின்ற இறை சட்டங்களை கேட்டு தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டார்களே, அவர்களுடைய இறையச்சத்தின் ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நபித்தோழர், அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கின்றார். அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார். என்னப்பா இது, உனக்கும் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது நான் பால் கொடுத்திருக்கின்றேன், நீ என்னிடம் பால் கொடுத்திருக்கின்ற வளர்ப்பு பிள்ளை செவிலித்தாயாக நான் உனக்கு இருந்திருக்கின்றேன், அதே போல உன்னுடைய மனைவிக்கும் நான் குழந்தையிலே பால் கொடுத்திருக்கின்றேன். ஆக மொத்தத்தில் என்னிடத்தில் நீங்கள் இருவரும் பால் குடித்ததால் அண்ணன் தங்கச்சியா இல்ல வரணும், நீங்க எப்படி கணவன் மனைவி ஆனீங்க என்று கேட்ட மாத்திரத்துல இவர் என்ன செய்யறா தெரியுமா? என்னடா இது, இவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க, இப்படிப்பட்ட உறவை நமக்கு தெரியப்படுத்தாம விட்டாங்களே. நேரா போய் அந்த பெண்ணுடைய தகப்பனார் இவருடைய மாமனார்ட்ட போய் கேட்கிறாங்க, என்ன இது பஸ்ட் என்று சொல்லக்கூடாதான்னு. அவர் சொல்றாரு, எனக்கும் தெரியாதுங்க அப்படிங்கிறார். சரி, இனி இந்த பெண்ணோடு நான் வாழ மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும். இப்பொழுது பயணித்து போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து மார்க்க சட்டம் எதை சொல்கிறார்களோ அந்த சட்டத்திற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை தொடரும் என்பதாக போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தேன், அந்த பெண்ணும் நானும் ஒரு பெண்ணிடத்திலே பால் குடித்திருக்கின்றோம், பால் குடி அடிப்படையிலே நான் அண்ணன் தங்கச்சியாகவோ அல்லது அக்கால் தம்பியாகவோ வந்து விடுவோம் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றால் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைஃப வக்கது கீழே. அதைத்தான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க தெளிவா, அதற்கு எப்படி வாழ முடியும்? பால் குடித்து விட்டீர்கள், இருவரும் அண்ணன் தங்கச்சிகளாக சகோதர சகோதரர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் முடிந்து விட்டதுன்னு சொன்ன மாத்திரத்தை நேரடியாக வருகின்றார், இனிமேல் நான் உனக்கு கணவன் இல்லை, நீ எனக்கு மனைவி இல்லை என்று அந்த உறவை முடிக்கின்றார். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரால் ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் மாற்றமடைந்ததற்கு காரணம் இந்த இறை வசனங்கள். இப்படிப்பட்ட இறை வசனத்தின் அடிப்படையிலே ஒழுக்க சீலர்களாக மாறினார்கள், இறையச்சத்தின் உச்சகட்டத்திற்கு வந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? பல்வேறு பாவத்திலே மூழ்கி கிடந்தாலும் கூட, அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக கருதி கொண்டிருந்தாலும் கூட அந்த சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலகட்டத்திலே போர்க்களத்திற்கு கலந்து கொள்ளவில்லை 3 தோழர்கள். காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், முராரா அவர்கள், ஹிலால் பின் உமையா அவர்கள், 3 தோழர்களும் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விடுகிறார்கள். அந்த 3 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு நாம் கலந்து கொள்ளவில்லையே, போரிலிருந்து பின்வாங்கி புறமுதுகு காட்டுவது பெரிய பாவமாச்சே, இப்பொழுது நாம் என்ன செய்யலாம்?
முனாஃபிகீன்கள் சொல்லித் தருகிறார்கள் பாடம், நயவஞ்சகர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு ஐடியா. கவலைப்படாதீங்க, நீங்க போய் நபிகள் நாயகத்திட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்க வரலான்னு நினைச்சோம், எங்களுக்கு ஒட்டகம் இல்ல, குதிரை இல்ல, யானை இல்ல, வரதற்கான கேடயங்கள் எதுவும் இல்ல, அதனால வர முடியலன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டா தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இறை வசனங்கள் எல்லாம் இறக்கேறப்படுவதற்கு முன்னால், இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னால் இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? யார் எவ்வளவு சொன்னாலும் சரி, பாவத்தில் மிகைத்தவர்களாக, பாவத்தை பற்றி கண்டுகொள்ளாதவர்களாக, நரக படுகொலைக்கு போகிறோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு இல்லாதவர்களாக இருந்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் போருக்கு ஏன் வரவில்லை என்று சொல்லி ஒரு சமாளிப்பு காரணத்தை சொல்லி இருந்தால் உங்களிடத்தில் தப்பித்து விடலாம், நீங்கள் எங்கள் மீது கோபப்பட மாட்டீர்கள். உங்களுடைய கோபத்தை விட நாங்கள் யோசிக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் பொய் சொல்லி தப்பித்து விட்டதற்கு பிறகு நாளை அல்லாஹ் விசாரிப்பானே, உண்மையை கண்டறிந்த இறைவன் நாளை எங்களை விசாரிக்கும் பொழுது அதற்காக வேண்டி அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு பாரதூரமாக தெரிகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய கோபம் பெரியதா அல்லது முகமது ஆகிய உங்களுடைய கோபம் பெரியதா என்று பார்த்தோம். உங்களுடைய கோபத்தை விட அல்லாஹ்வின் கோபம் பெரியதாக இருப்பதால் நாங்க உங்களுடைய கோபத்துக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்றோம். நாங்க வரலான்னு நினைச்சோம், அசால்ட்டா விட்டுட்டோம், நாங்க பாவம் தான் செஞ்சு கொண்டோம் என்று அந்த 3 தோழர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்களோடு யாரும் பேசாதீங்க என்று புறக்கணித்து வைக்கிறார்கள். ஊர் மக்களால் சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறார்கள். 3 பேரும் யாருடன் பேச முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது 30 நாட்கள் கடக்கின்றது. இந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரை நோக்கி அருகிலே நிற்கிறார்கள், பதில் காணோம். சலாம் சொல்றாங்க, பதில் இல்ல. புறக்கணிப்பு என்றால் அப்படிப்பட்ட புறக்கணிப்பு. இந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதரால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோமே, இப்படி இருக்கும் பொழுது எதிர் நாட்டுக்காரன் எதிர் ஊர்க்காரன் எல்லாம் நம்மள பெரிய தலைவரா கூப்பிடுறானே, அந்த பொறுப்பு முக்கியமா அல்லது நம்முடைய இந்த குற்றத்திலே தண்டனையிலேயே மறுமையில் அல்லாஹ்ட்ட கிடைக்கிற பொக்கிஷம் முக்கியமா என்று யோசித்து அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்துட்டு போனா நமக்கு எதிரில தலைவர் பதவி கிடைக்கும், ஆனால் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன இந்த உத்தரவுக்கு இணங்க நம்ம அமைதியா இருப்போம், கட்டுப்பாடா இருப்போம். அல்லாஹ் இந்த இறையச்சத்திற்கு ஒரு பிராயச்சித்தம் கொடுப்பான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பா மன்னிப்பான் என்று அவர்கள் கண்ணீர் வெடித்து கதறினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். 30 நாட்கள் கடக்கும் பொழுது இன்னொரு சோதனை வெடிக்கிறது. என்ன சோதனை தெரியுமா? அந்த 30 நாட்கள் கடக்கின்ற சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து ஒருவர் வருகிறார். வந்த மாத்திரத்தில் அவர் எதிர்பார்த்த கஅப் பின் மாலிக் என்ன நினைத்தார் தெரியுமா? ஏதோ அல்லாஹ்வின் தூதரிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நமக்கு பெரிய ஒரு நற்செய்தி சொல்ல போறாருன்னு சந்தோஷமா நிக்கிறாங்க. அவர் கிட்டே வந்து சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க, நீங்க இனிமேல் இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரோடையும் பேசாம இருந்தீங்க, இனிமேல் உங்க மனைவியோடு நெருங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மாத்திரத்தில் அதை கேட்ட இந்த தோழர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இந்த இஸ்லாத்திற்காக, இந்த குற்றத்திற்காக நாம் கண்டு கொண்டிருக்கிற தண்டனை பரவாயில்ல, இது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய தப்பிச்சிடலாம், நாளைக்கு மறுமையில போய் நரகத்துக்கு ஆளாயிடக்கூடாது, அதை விட இது பரவாயில்ல என்று எங்களுக்கு இந்த 30 நாள் கடந்தது பெரிய பாரமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த வார்த்தை சொன்ன உடனே இவருடைய மாற்றம் என்ன தெரியுமா? என்னடா இது, நாம இவ்வளவு காலம் எல்லாருக்கும் சகித்துக் கொண்டிருக்கிறோம், இப்போ மீண்டும் ஒரு சோதனையா என்று நினைக்காம அவர் நினைக்கிறார், அவர் கேட்கிறார், சரி நான் என் மனைவியோட நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா அல்லது என் மனைவியை பிரித்து விட வேண்டும் என்று சொன்னார்களா கேட்டுவாங்க. அப்படி சொன்னா அது நான் செய்ய தயார், இந்த குற்றத்திற்கு பரிகாரமாக அதையும் செய்ய தயாருங்கும் போது அப்படியெல்லாம் சொல்லல, நெருங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த 3 தோழர்களும் ஒரு 10 நாள் கழிகிறது. அந்த பொறுமை, அந்த சோதனைக்கும் பொறுத்து கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னித்த வண்ணம் ஒரு வசனத்தை இறக்குகிறான். போர்க்களத்திற்கு வர முடியாமல் பின்தங்கி விட்டார்களே, அவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டான். அவர்களுடைய தவறுகளை அவர்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்ட காரணத்தினாலும், இதற்காக இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாலும் சகித்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் இவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டான் என்ற கியாமத்தினால் வரும் வரைக்கும் ஒரு வசனத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இடம்பெற்ற தோழர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றம் அல்லாஹ்வுடைய தூதரவர்களின் 23 ஆண்டு கால வாழ்க்கை, இறை செய்தியினுடைய வருகை இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே மாற்றத்தை தான் தருவதற்காக
புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனை இறக்கிய இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் தான் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தை தான் அல்லாஹ் நமக்கு நோன்பாக கடமையாக்கினான். அந்த நோன்பின் மூலமாக நாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் ஒரு நெருக்கத்தை அடைய வேண்டும், இந்த இபாதத்தின் பக்கம் ஒரு நெருக்கத்தை அடைய வேண்டும். தொழுகை, ஜமாத்தோடு தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த இபாதத்தினுடைய நிறைவேற்றல், மற்ற பேணுதல், நன்மையான காரியத்தை அதிகமாக செய்வது, தான தர்மங்களை அள்ளி வழங்குவது, ஜக்காத்துடைய கடமைகளை நிறைவேற்றுவது, தான தர்மங்களை எந்தவித சலிப்பு பார்க்காமல் கொடுப்பது, இது போக பாவமான காரியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேடுவது என்பன போன்ற ஏராளமான பரிசுத்த வாழ்க்கையின் பக்கம் இந்த ஒரு மாத காலம், இந்த இறை வசனங்கள் இறக்கேறப்பட்ட இந்த மாதம் நம்மை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்திலே நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த புரட்சி ஆயுள் காலம் வரைக்கும் நீடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆயுள் காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையில் நீடிக்கக்கூடியவர்களாக, பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களாக நாம் வாழ்வோமாக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை அமைத்து ஈருலகத்திலும் மகத்தான வெற்றியை தந்து நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிருவானாக. வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر الله